வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிற ரெமோ படத்தோட விமர்சனம். நடிகர் சங்கத்துல ரெஜினா மோத்வானிக்கு ஒரு உறுப்பினர் கார்டு போட்டு வைங்க விஷால். அவ்வை சண்முகி கமலின் அடுத்த பிளாட்டுக்கே குடி வந்திருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். ரிஸ்கே எடுக்காம ஜெயிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்ட காற்று அவர் பக்கம் வீசி கொண்டிருக்கிற பலே பஞ்சாங்க காலத்திலயும் சிவகார்த்திகேயன் எடுத்திருக்கிற இந்த ரிஸ்க் பகுத் அச்சா ஹூ. சரி, கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர்லயே வர மாதிரி சத்யம் தியேட்டர் வாசல்ல பிரம்மாண்டமான ஒரு பேனர்ல முகம் வருகிற அளவுக்கு வளரணும் என்கிற லட்சியத்தோடு திரியும் ஒரு அப்ரசன்ட் நடிகனுக்கு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு தருது. என்ன வாய்ப்பு அப்படின்னா, நாள் முழுக்க பொம்பளை புள்ளையா திரிப்பா என்பதுதான். அதுவும் லட்டு மாதிரி சிட்டுக்காக என்றால் ஆளே வளவளப்பாகி கீர்த்தி சுரேஷ் பின்னால் சுற்ற ஆரம்பிக்கும் சிவகார்த்திகேயன் தன் வேஷத்தை எப்ப கலைச்ச பின்ன அவருக்கு கிடைக்கும் லாப நஷ்டங்கள் என்ன அப்படிங்கறது தான் இந்த ரெமோ படம். படத்துல முக்கால்வாசி நேரம் சிவகார்த்திகேயன் போட்டிருக்கும் இஸ்திரி பாட்டு வேஷம் தான் 7-8 வடிவேலுக்கு 4-5 சூரிகளுக்கும் ஈக்குவல் டு ஆகி புருவம் உயர விடுகிறது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார் மனுஷன். சரண்யா பொன்வண்ணன், கீர்த்தி சுரேஷ் போன்ற நம்பருக்குள் வருகிற ஆக்டிங் சுனாமிகள் எல்லாம் அப்படியே அசால்ட்டா டம்ளர்ல புடிச்சு மடக் என்று விழுங்கி விடுகிற அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன். பா என்று சொல்ல வைக்கும் சில க்ளோஸ் அப் மேக்கப்பை தாண்டியும் அவர் காட்டுற சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் இன்னும் அசர் அடிக்கிறது, மிரட்டுது நம்மள. குறிப்பாக அந்த குழந்தையை மூக்கோடு மூக்கு வைத்து கொஞ்சம் காட்சி, ஒரே நேரத்துல டபுள் ஆக்ட் கொடுத்து அவர் தவிக்கிற காட்சி எல்லாம் ஆடியன்ஸுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. தென்னை மரத்தில் சிக்கி கொண்ட பட்ட மாதிரி இந்த காதல் சரியா தப்பா, பண்ணலாமா வேணாமா என்கிற குழப்பத்திலே தவிக்கும் கீர்த்தி சுரேஷ் செம பியூட்டி, அப்படியே லட்டு மாதிரி இருக்கிறாங்க. குழந்தைக்கு நடிப்பும் நாரகாசம். என்னடா வேணும் உனக்கு என்று சிவகார்த்திகேயன் எகிர்ற அந்த காட்சிலாம் எண்ணெய் சட்டியில் கடுகு வெடிப்பதை போல அவ்வளவு பாந்தம். எங்க விசில் சத்தம் கேட்டாலும் காமராஜர் ஹாலின் அகண்ட கதவு போல கண்களை திறந்து கொண்டு பேந்த விழிக்கும் போதெல்லாம் பின்றியம்மா நீ அந்த வானவேடிக்கை சிஜி தான். அதை இமேஜ் பண்ணிக்கொண்டே கீர்த்தி சுரேஷ் எக்ஸ்பிரஷன்களை காட்டுவதை வியப்போடு தான் ரசிக்க வேண்டும் நம்ம. அவ அவ்வளவு அழகடா சிவா என்று 11 எழுத்துக்களை சொல்லி முடிப்பதற்குள்ளேயே நவரசத்தையும் பொழிந்து விடுகிறார் சரண்யா பொன்வண்ணன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது மேடம், அடிக்கடி வாங்க, நானெல்லாம் ஸ்கிரீன்ல வந்தாலே நீங்களா சிரிக்கணும்டா என்று ஒரு ஸ்பெஷல் வரம் வாங்கி கொண்டு வருகிறார் நம்ம யோகி பாபு. சிவகார்த்தியனுக்காக சிரிச்சு ஓய்வதற்குள் இவர் என்ட்ரி. கண்களில் ரொமான்ஸ் வலிய இவர் ரெமோவை விரட்டுவதும் பிற்பாடு காதலியை காணவில்லை என்று துண்டு பிரசுரம் கொடுப்பதுமாக தனக்கான ரசிகர் கூட்டத்தை மாநாடு கொண்டே போகிறார் யோகி. நீங்களா பெரிய ஆள் ஆவீங்கன்னு சதீஷ் மற்றும் மொட்டை ராஜேந்திரனுக்காக அவ்வப்போது சிரித்து வைக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஃபைட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டப்புன்னு அவங்க ஒரு ஃபைட் இறக்குறாரு நம்ம அறிமுக இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன். நர்ஸ் வேடத்தில் இருக்கும் சிவகார்த்திகேயன் சும்மா அப்படியே அங்கா பறந்து அப்படி ஃபைட் போடுற காட்சி எல்லாம் தியேட்டரே அப்படியே எகிருது. இடம்பெற்ற 2 ஃபைட் காட்சிகளுமே ஆப்டான இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா பாடல் காட்சிகள் தான் படு சுத்தம். ஏன் இந்த பாட்டு இந்த இடத்துல வரணும் அங்கிள் என்று பேய் மொழிகிறது ரசிகர்ஸ் நெஞ்சு. குறிப்பாக கிளைமேக்ஸ் முன் வரும் அந்த குடிப்பாட்டை இனிமேலாவது நறுக்கி போடுங்க, தப்பு இல்ல. அனிருத் பற்றி சொல்லணுமா, பின்னணி இசை பிரமாதம், பாடல் கூட தனியா ஹிட் தான். ஆனா பாடலும் விஷுவல்ஸும் ஒட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனின் தாறுமாறு ஹிட் படங்களுக்கு என்றே நேர்ந்து விடப்பட்ட இமான ஏன் சார் விட்டீங்க? PC ஸ்ரீராமின் ஒளிப்பதிவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் போட்டு வீட்டு வாசல்ல எல்லாத்துலயும் மாட்டலாம், அவ்வளவு அழகு. இவரை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட மொத்த ரெமோ டீமுக்கும் சேர்த்து ஒரு கிரீட்டிங் கார்டு. அடுத்தது இதான்ப்பா என்று சுலபமாக யூகிக்கக்கூடிய திரைக்கதையா இருந்தாலும் அது அப்படியே கோல்டு வச்சு அப்படியே பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்கிறது படத்தோட ரிச்னஸ். இருந்தாலும் இந்த படத்துக்கெல்லாம் ஏன் ரசூல் புகுட்டி என்றெல்லாம் பலமாக யோசிக்க வைக்குதே பாஸ். அஜித், விஜய், ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேர் ஒரே காட்சியில் கைத்தட்ட விடுகிறது சில்மிஷ டயலாகு. சிவகார்த்திகேயன் சத்யம் தியேட்டர் க்ளோஸ் அப் பின்னணியில் விஜய் சேதுபதி இப்படி கூட்டு வலை போட்டு பிற ஹீரோக்களின் ரசிகர்களை வாரி இணைத்திருக்கிறார் நம்ம சிவகார்த்திகேயன். படத்துல லாஜிக் மிஸ்டேக் குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் இல்ல, டிப்பர் லாரி வச்சு அல்ற அளவுக்கு அவ்வளோ இருக்கு. அவற்றையெல்லாம் ஒரே ஒரு நர்ஸ் குட்டியின் மாயாஜாலமும் ஜகஜாலமும் வந்து மறைத்து விடுகிறது. ரெமோ ஹரி படங்களில் வருகிற சுமோ மாதிரி சும்மா வெர்ற